वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे माजयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்தபாயே. இன்றைய தினம் சங்கேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 29 அண்டு 30 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்பில் நாம் 2 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருந்தோம். அது என்னென்ன ஸ்லோகம்? ஸ்லோகம் நம்பர் 27, ஜனகஸ்ய குலேஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமா வது அப்படிங்கிற அந்த ஸ்லோகம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது? அதாவது ஜனகருக்கு மகளாக வளர்ந்தவள் யாரு? சீதை. ரொம்ப அழகாக இருந்தாள். மேலும் தேவமாயா அப்படிங்கிற ஒரு சப்தத்தை அவங்க பயன்படுத்தியிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் இல்லையா, அந்த அவதாரம் எவ்வளவு அழகாக காணப்பட்டதோ அதை போல சீதாதேவி அழகாக காணப்பட்டாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம பார்த்தது ஸ்லோகம் நம்பர் 28, சீதா அனுகதாராமம் சசினம் ரோகிணீயச்சா பௌரைர் அனுகதோ தூரம் பித்ரா தசரதேனச்ச. தன்னுடைய தந்தை தசரதனுடைய அந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறதுக்காக ராமர் வனவாசம் போனார். கூடவே சீதா அனுகதாராமம், சீதையும் பின்தொடர்ந்தாள்னு பார்த்தோம். எதை போல? சசினம் ரோகிணி யசா, எப்படி சசினம் ரோகிணி இதை பிரிக்கவே முடியாதோ அதை போல. மேலும் பௌரை அனுகதோ தூரம், அந்த ராமபிரான் அயோத்தியை விட்டு போகும் பொழுது அந்நாட்டு மக்களும் அவனுடனே சென்றார்கள் அப்படிங்கிறதாக அந்த 28வது ஸ்லோகமானது காணப்பட்டது. இன்றைய தினம் நாம் அதை தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 29 அண்டு 30 இந்த 2 ஸ்லோகங்களை முதல்ல குழந்தைகள் சொல்லுவா, அதை மற்றவாலாம் மியூட் போட்டுட்டே சொல்லலாம். பாருங்க என்ன இந்த ஸ்லோகம் அப்படின்னாக்கா, ஸ்லோகம் நம்பர் 29, சிருங்கிபேரபுரே சூதம் गंगा कूले व्यसर्जयते गुहमासात्य धर्मात्मा विषादाधिपतिं प्रियम् शृङ्गिबेरपुरे सूतम् गङ्गाकूले व्यसर्जयते गुहमासात्य धर्मात्मा निषादाधिपतिं प्रियम् शृङ्गिबेरपुरे सूतम् गङ्गाकूले व्यसर्जयते गुहमासात्य धर्मात्मा निषादाधिपतिं प्रियम् श्लोक नंबर 30, गुहेन सहितो रामो लक्ष्मणेन च सीतया देवनेन वनं गत्वा नदीस्तीर्त्वा बगूदकाः
குஹேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேன ச சீதயா தேவனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாः குஹேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேன ச சீதயா தேவனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாः பாருங்கோ. இப்போ ராமபிரான் அந்த அயோத்தியாபுரியை விட்டு இரவோடு இரவாக அந்நாட்டு மக்கள் உறங்கும் சமயத்தில் சென்றார் அப்படின்னு பார்த்தோம். அப்படி சென்ற ராமர் சிருங்கிபேரபுரே சூதம் கங்கா கூலே விசர்ஜயது குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம்னு இருக்கு. இப்போ சிருங்கிபேரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு ராமர் போறார். சிருங்கிபேரபுரம்ன்றது ஒரு இடத்தோட பேர். அந்த இடத்துக்கு ராமர் போறார். அப்படி அந்த இடத்துக்கு போன ராமர் அங்க என்ன பண்றாருனாக்கா தன்னுடைய உயிர் தோழன் யாரு குகன்ற ஒரு நபரை சந்திக்கிறான். யாரு? ராமபிரான். குகன் யாரு? ராமபிரானுடைய உயிர் தோழன். மேலும் அவன் எப்பேற்பட்டவன், என்னென்ன குணங்கள் படைத்தவன் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். இங்க என்னென்ன வர்ணிக்கிறார் பாருங்கோ. தர்மாத்மா, மேலும் நிஷாதாதிபதிம் பிரியம். தர்மாத்மா, நல்ல தர்மாத்மா அவர். யாரு? அந்த குகன்னு சொல்லக்கூடிய வியக்தி. அவர் நிஷாதர்களுக்கெல்லாம், வேடர்களுக்கெல்லாம் ராஜா. மேலும் படகோட்டிகள் இருக்கா. அவெல்லாம் இந்த நதிகளை கடக்கிறதுக்கு நமக்கு பயன்படுவா. அவ மூலமாக தான் அந்த ஒரு படகுன்னு இருக்கும். அந்த படகுல நாம ஏறி போக முடியும். அந்த மாதிரி அவெல்லாம் யாருனாக்கா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிஷாதர்கள், அதாவது வேடர்கள், படகோட்டிகள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கா அந்த இடத்துல, இந்த சிருங்கிபேரபுரம்ன்ற இடத்துல. அங்க குகன்ற ஒரு நபர் இருக்கான். அவன் ராமபிரானுடைய உயிர் தோழன். தன்னுடைய உயிர் தோழனை அங்கதான் அவர் சந்திக்கிறார். யாரு? ராமபிரான். அப்ப என்ன ஆறுது? பரதன் எந்த இடத்துக்கு போனாலும் பின்தொடர்ந்துட்டே வரான். ராமர் எங்க போனாலும் வரா. அவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அப்பதான் பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறத பண்ண முடியும் ராமபிரானால. 14 வருடங்கள் காட்டுக்கு போனோம்னு சொல்லி வெளியில புறப்பட்டு வந்தாச்சு. ஆனா அந்த பரதன் இருக்கான் இல்லையா, அவன் அவரை பின்தொடர்ந்துட்டே இருக்கான். அண்ணா, எப்படியாச்சும் நீங்க அயோத்தியாவுக்கு வந்துருங்கோ, மறுபடியும் நீங்க பட்டாபிஷேகம், உங்களுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும், மறுபடியும் நீங்க அயோத்திக்கு வந்துருங்கோ அப்படிங்கிற விஷயத்தை பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கான். எப்படியாச்சும் பரதனை தன்னுடைய இருக்கக்கூடிய இடம் அவனுக்கு தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுவரைக்கும் சுமந்திரர் அப்படிங்கிறவர் தான் ராமபிரானுக்கு தேரோட்டியா வந்துட்டே இருக்கார். அந்த சுமந்திரரை அங்கேயே என்ன பண்றார், இதன் பிறகு நீ வேண்டாம், நீ என்ன பண்ணு, அயோத்தியாக்கே சென்றுடு, ராமபிரான் காட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை நீ சொல்லிடு, அப்பதான் பரதன் என்னை பின்தொடர மாட்டான் அப்படிங்கிறதாக என்ன பண்றார், சுமந்திரர் அங்கேயே நிறுத்திட்டு இந்த குகன்ற நபரை சந்திக்கிறார். அவன் மூலமா ஒரு படகு, அந்த படகுல ஏறி அப்படியே கங்கையை கடந்து போறார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். சிருங்கிபேர புரேசூதம் கங்கா கூலே விசர்ஜயத்து. இப்ப அந்த கங்கை கரையை கடந்து போனோம் இல்லையா? அப்படி போகக்கூடிய சமயத்துல குகமாசாத்திய தர்மாத்மா, குகன்னு சொல்லக்கூடிய ஒரு தர்மாத்மா, அவன் எப்பேற்பட்டவன், நிஷாதாதிபதிம் பிரியம், எல்லாரிடத்திலும் பிரியமானவன். மேலும்
அவன் யாருனாக்கா நிஷாதிபதி, நிஷாதர்களுக்கும் வேடர்களுக்கும் படகோட்டிகளுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவன். யாரு? குகன். அப்பேற்பட்டவன், பிரியமானவன். அவனை ராமபிரான் சந்திக்கிறார். சந்திச்சு அவன் மூலமா ஒரு படகு கிடைக்கிறது. அந்த படகுல ஏறி அந்த கங்கை கடையை கடந்தார். பார்க்கணும். அப்படி கடக்கும் பொழுது சீதா பிராட்டி அந்த கங்கை நதி இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றா. நாங்க நல்லபடியா போயிட்டு திரும்ப வரும்பொழுது இந்த கங்கை கரை ஓரமா இருக்கக்கூடிய எல்லா பகவானுக்கும் எல்லா பெருமாளுக்கும் அடியேன் ஆராதனை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்ணிட்டே போறாளாம். சிருங்கிவேர புரேசூதம் கங்காகூலே விசர்ஜயத்து குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம் அப்படிங்கிறதாக இந்த 29வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. என்ன அர்த்தம்? சிருங்கிபேரபுரம் போறார் ராமர். அங்க தன்னுடைய உயிர் தோழனாக இருக்கக்கூடிய யாரு? குகன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை சந்திக்கிறார். அவன் தன்னுடைய உயிர் தோழன், மேலும் நிஷாதர்களுக்கும் வேடர்களுக்கும் படகோட்டிகளுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவன். அவன் மூலமா ஒரு படகை பெற்று அந்த படகின் மூலமா கங்கையை கடக்கிறார். சுமந்திரர் அங்கேயே வழி அனுப்பி வச்சிடறார் அந்த இடத்துல இருந்து. அப்படி கங்கையை கடக்கக்கூடிய சமயங்கள்ல சீதா பிராட்டியானவன் என்ன பண்றானாக்கா அந்த கங்கை நதியிடம் ஒரு பிரார்த்தனை பண்றா. நாம எந்த மாதிரி நல்ல பிரகாரம் போனோமோ திரும்ப வரும்பொழுது கட்டாயம் அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகவானுக்கும் அடியேன் ஆராதனை பண்றேன் இல்லையா, அமுது படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமானது அமைஞ்சிருக்கு. என்ன ஸ்லோகம்? சிருங்கிபேர புரேசூதம் கங்காகூலே விசர்ஜயத் குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம் அப்படிங்கிறது 29வது ஸ்லோகம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 30வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம்? 30வது ஸ்லோகம் பாருங்க. குஹேன சகிதோ ராமஹ லக்ஷ்மணேன ச சீதையா தேவனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாஹ. பாருங்கோ, சீதா தேவியுடன் லக்ஷ்மணனுடன் என்ன பண்றார்? குகனை பார்க்கிறார் இல்லையா. அவன் யாரு? தன்னுடைய உயிர் தோழன். அப்படி இருக்கக்கூடிய குகனை சீதா பிராட்டியுடன் லக்ஷ்மணனுடன் என்ன பண்றார்? சேர்ந்து பார்க்கிறார். அந்த குகனை பார்த்துட்டு பிறகு என்ன பண்றாருனாக்கா அவர் அந்த படகையின் மூலமாக நிறைய நதிகளை கடக்க வேண்டியிருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ராமாயணம் அப்படிங்கிறது நமக்கு என்ன விஷயத்தை காமிச்சுட்டே போகும்னாக்கா இந்த நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள்லாம் அப்படியே காமிச்சுட்டே போகும். நிறைய வனங்கள்லாம் நம்ம பார்த்துட்டே போக போறோம். அந்த வனங்கள்ல உயர்ந்ததான முனிவர்கள் அவர்கள்லாம் நம்ம சந்திக்க போறோம், அவளெல்லாம் பார்க்க போறோம். அந்த மாதிரியான ஒரு பிரயாணம் ராமபிரானுக்கு அப்படியே அழைச்சுட்டே போகும் அந்த பிரயாணமானது. அப்படி அவர் என்ன பண்றார்? இந்த கங்கை, யமுனை, மந்தாகினின்னு சொல்லக்கூடிய பலவிதமான நதிகளை சந்திக்க போறார் இல்லையா, கடக்க போறார், கடந்து போக போறார். இதெல்லாம் அவர் போகக்கூடிய மார்க்கங்கள்ல வரக்கூடிய நதிகள் இல்லையா. அதெல்லாம் தாண்டி என்ன பண்ற? பிரயாகை அப்படிங்கிற ஒரு இடமானது வருது. எந்த இடம் வருது? நதீஸ்தீர்த்வா பகூதகாஹ. பல நதிகளை கடந்து பிரயாகை அப்படிங்கிற ஒரு இடத்தை அடையிறார். அது ஒரு நதி. அந்த நதி என்னன்னாக்கா பிரயாகைக்கு கங்கையும் யமுனையும் இணையக்கூடிய இடம் அது. பிரயாகை அப்படிங்கிறது என்னது? கங்கையும் யமுனையும் சங்கமிக்கக்கூடிய இடம் இல்லையா. பொதுவாக நம்ம நிறைய நதிகளை பார்ப்போம் இல்லையா. திரிவேணி சங்கமம் சொல்லுவா. 3 நதிகள் வரும். இங்க நம்ம 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 இடத்துக்கு அருகாமையில ஒரு நதி இருக்கு, நம்ம பார்த்தா தெரியும். எனக்கா இங்க திருமுக்கூடல் அப்படிங்கிறது பழைய சீவரம் பக்கத்துல இருக்கு. நம்ம காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல பழைய சீவரம் அப்படிங்கிற ஒரு பிரசித்தமான ஸ்தலம் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னாக்கா திருமுக்கூடல் அப்படிங்கிற மாதிரி 3 நதிகள் சங்கமமாறுது. அதாவது பாகு நதி, செய்யாறுன்றது பாகு நதி, அப்புறம் க்ஷீர நதின்றது பாலாறு, அப்புறம் வேகவதி, இப்படியான 3 நதிகள் அந்த இடத்துல திருமுக்கூடல் அப்படிங்கிறத சங்கம். அதுக்கு என்ன பேர்னாக்கா திரிவேணி சங்கமம்னு பேர். அந்த மாதிரி இங்க கங்கையும் யமுனையும் கலக்கக்கூடிய சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பிரயாகை அப்படிங்கிறதாக பேர். அந்த இடத்தை அடையிறார் யாரு? ராமபிரான். அதற்கு முன்னாடி பல நதிகளை கடக்கிறார் இல்லையா. கங்கை யமுனைலாம் கடந்துட்டு இந்த பிரயாகை வந்து அடையிறார். அங்க வந்தா அங்க யார அவர் சந்திக்கிறார்னாக்கா பரத்வாஜ முனிவரை பார்க்கிறார். பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் அங்க இருக்கு.
அந்த ஆசிரமத்திற்கு வரக்கூடிய ராமபிரானை பரத்வாஜ முனிவர் என்ன பண்றார்? வரவேற்கிறார். வரவேற்பதோடு இல்லாம அவளுக்கு உபச்சாரம் பண்றார். அதான் பாருங்க, முனிவர் தான் அவர். இவர் ராமபிரான் போறார். ஆனா பாருங்கோ, தன்னை தேடி வரவால வரவேற்கணும். அதுதான் நமக்கு என்ன படிக்கிறோம், நம்ம வேதம் படிக்கும் பொழுது சத்தியம் வத தர்மம், அதான் சொல்லுவா இல்லையா, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? வேதம் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறது பாருங்க. நம்ம மாத்துக்கு வரக்கூடிய விருந்தினர் இருக்கா இல்லையா, அவளுக்கு அதித்தின்னு பேர். அவளை வரவாளை நாம எதிர்கொண்டு போய் வரவேற்கணும், வாங்கோன்னு சொல்லணும். அந்த வாளுக்கு உபச்சாரம் பண்ணணும், அவளை அமர வைக்கணும், தீர்த்தம் கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ராமாயணம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது. இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம், உடைய பண்பு இல்லையா? இன்னைக்கு இதெல்லாம் எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா ராமாயணம் அவ படிக்கிறது இல்லை. இப்பேற்பட்ட முனிவர் ராமபிரானை வரவேற்கிறார், எதிர்கொண்டு போய் வரவேற்கிறார். வரவேற்று அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்றார் இல்லையா? அப்படி பண்ணி இங்கேயே தங்குங்கோ, நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிறார். அதற்கு என்ன பண்றார்? வேண்டாம் வேண்டாம், நான் இங்க தங்க வேண்டாம். ஏன்னா என்ன பரதன் பின்தொடர்ந்துட்டே இருக்கான். அதனால நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறது அவன் சுலபமா கண்டுபிடிச்சிருவான். அதனால வேண்டாம், வேற இடத்துக்கு போற. அதாவது அது வேற போகக்கூடிய இடம் என்னது? மந்தாகினி நதிக்கரை. அந்த இடத்துக்கு என்ன பேரு? சித்திரக்கூட்டம்னு பேரு. அது கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு போகும்படியா பரத்வாஜர் காண்பிச்சு கொடுக்கிறார். முதல்ல அங்கேயே அவருடைய ஆசிரமத்தை தங்க சொல்றார். அவர் வேண்டாங்கிறார், மறுத்துடுறார். ஏன்னா பரதன் வந்துருவான் பின்னாடியே, நாங்க இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிருவான், வேண்டான்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றார்? வேற ஒரு இடமாக இருக்கக்கூடிய மந்தாகினி நதிக்கரையில இருக்கக்கூடிய சித்திரக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்திற்கு அவர் சென்றார் அப்படிங்கிறதாக இந்த தாத்பரியம். குகேன சகிதோ ராமஹா. இப்போ இதற்கு முன்னாடி லக்ஷ்மணஹா சீதையாச்ச அப்படின்னு தான் பார்த்தோம். இப்ப என்ன பார்த்து பாருங்க, குகேன சகிதோ ராமஹா. ராமபிரானோட சீதை இருக்கா, லக்ஷ்மணன் இருக்கான், உயிர் தோழனாக கருதக்கூடிய குகனும் இருக்கான். இவாலாம் சேர்ந்துட்டு தேவனேன வனம் கத்வா, ஒரு காடுகளா மாறி போயிட்டே இருக்கா. அது மட்டும் இல்ல, நதி தீர்த்வா பகூதகாக, பலவிதமான நதிகளையும் கடந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். ராமபிரான் குகனுடன், சீதா பிராட்டியுடன், லக்ஷ்மணனுடன் பல வனங்களை கடக்கிறார், மேலும் பல நதிகளை கடக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். கடந்து எங்க போனார்? சித்திரக்கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்தாகினி நதிக்கரையை அடைந்தார் அப்படிங்கிறதாக இந்த 30வது ஸ்லோகம் வரைக்கும் தாத்பரியமா இருந்துருக்கு. ஏன்னா குகேன சகிதோ ராமஹா லக்ஷ்மணேன ச சீதையா தேவனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாக அப்படிங்கிறதாக இந்த 30வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. ஸோ போன ஸ்லோகமும் இந்த ஸ்லோகம் என்ன ஆகுது? ஸ்ருங்கிபேரபுரம் போறார். அங்க ராமனுடைய உயிர் தோழனாக இருக்கக்கூடிய நிஷாதாதிபதிம் சொல்லக்கூடிய நிஷாதர்களுக்கும் வேடர்களுக்கும் படகோட்டிகளுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடிய தன்னுடைய உயிர் தோழனான குகனை சந்திக்கிறார். அவன் மூலம் ஒரு அவன் மூலமாக என்ன ஒரு படகுல ஏறி கங்கையை கடக்கிறார் இல்லையா? அப்படி கடக்கும்போது சீதை கங்கையிடம் வேண்டிக்கிறார். திரும்ப வரும்போது எல்லா தெய்வங்களுக்கும் ஆராதனை பண்றேன்னு வேண்டிக்கிறார். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சீதாதேவியுடன் லக்ஷ்மணுடன் குகனை பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன பண்றார்? அந்த கங்கை, யமுனை, மந்தாகினி இந்த மாதிரியான பெரிய ஜலம், அதிகமான ஜலம் போகக்கூடிய நதிகள் எல்லாம் வழியில வர்றது. அது எல்லாத்தையும் தாண்டி பிரயாகை அப்படிங்கிற இடத்தை அடைகிறார். அது என்ன இடம்? கங்கையும் யமுனையும் இணையக்கூடிய இடமாக இருக்கு. அங்க அவர் என்ன பண்றார்? பரத்வாஜ முனிவர் இருக்கக்கூடிய ஆசிரமம் அது. வரவால என்ன பண்றார்? அவர் நன்னா வரவேற்கிறார், உபச்சாரம் பண்றார், அங்கேயே தங்க சொல்றார். ஆனா ராமர் அதெல்லாம் வேண்டாம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மந்தாகினி நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த சித்திரக்கூட்டம் சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் சென்றார் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த 30வது ஸ்லோகமானது தாத்பரியம் அமைஞ்சிருக்கு. சரியா? பாருங்க. அடுத்தது இப்ப நம்ம பார்த்த இந்த ஸ்லோகங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன, சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. பௌரைஹி, நாம நகரவாசி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? பௌரைஹி பித்ரா தசரதேனச்ச தூரம் அனுகதா. யாரு? தர்மாத்மா. அந்த ராமர்
அந்த அயோத்தியா மக்களை அவெல்லாம் தூங்கிய பிறகு இரவோடு இரவாக அங்கிருந்து சென்றார். சென்று என்ன பண்ணார்? சிருங்கிபேரே நாம சிருங்கிபேர புறநாமகே நகரே என்ன பண்ணார்? நிஷாதாதிபதிம் நிஷாதராஜம் யாரு? குகன். அவன் எப்பேற்பட்டவன்? பிரியம். பிரியம்னா இஷ்டம், ரொம்ப விருப்பமானவன். யாரவன்? குகம். நாம குகநாமகம், குகன் என்ற பெயரை உடைய ஆசாத்திய நாம அவனை அடைந்து கங்கா கூலே நாம ஜான்னவி தடே, கங்கைக்கு இன்னொரு பேர் என்ன? ஜான்னவி அப்படின்னு பேர். எதுக்கு? கங்கை நதி. அப்படி கங்கா கூலேன என்ன? ஜான்னவி தடே, அந்த கங்கை கரையில் சூதம் நாம சாரதிம். யாரு சாரதினா? அந்த சுமந்திரர் இல்லை, அவர் தானே இது வரைக்கும் ஓட்டின்னு வந்தார். அவர் என்ன பண்ண? விசர் ஜெயத்து, அங்கேயே அவனை விட்டுட்டார். இங்க அங்க கங்கை நதிக்கரையிலே என்ன பண்ணார்? இதோட போரும்பா, நீ இதோட நீ அயோத்திக்கு கிளம்பு, ஏன்னா நீ பின்னாடியே வந்தா உன்னை பின்தொடர்ந்து பரதன் வந்துடுறான், நான் இருக்கடா அவனுக்கு தெரிஞ்சு போயிடுறது. இனிமேல் அந்த சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளூ கூட அவனுக்கு கிடைக்க கூடாது நான் எங்க போறேன் அப்படிங்கிறது. அதற்காக என்ன பண்றார்? அந்த சூதம், சூதம்னா சாரதிம், சாரதினா யாரு? சுமந்திரனை விசர்ஜயத்து, அங்கேயே என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா பராவர்த்தயத்து, விட்டு விட்டார் அப்படிங்கிறதாக அர்த்தம் இருக்கு. மீதியில் பதங்களுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. குகேன, அப்படி குகன் அப்படிங்கிற மூலமாக குகநாம்னா நிஷாதேன, அந்த நிஷாதாதிபதிம் வேடர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராஜாவா இருக்கக்கூடிய அவனையும் லக்ஷ்மணேன நாம லக்ஷ்மண நாமகேன அனுஜேன தன் தம்பியுடன் சீதையாச்ச சகிதா நாம ஜானகியாச்ச சக, தனது ஜானகின்னு சொல்லக்கூடிய இவா எல்லாம் குகன், லக்ஷ்மணன், சீதா இவர்களுடன் என்ன பண்றார் ராமன் அப்படின்னாக்கா அந்த கங்கை கரையை கடக்க போறாங்க இல்லையா? கடந்து பாருங்க என்ன பண்றா? ராமஹா யாரு? ராகவஹா. ராமன்னா யாரு? ராகவஹா. ராமனுக்கு இன்னொரு பேர் என்ன? ராகவன் இல்லையா? எப்படி இருக்கார் பாருங்க, வீரராகவன். எங்க இருக்கார்? திருவள்ளூர்ல அழகா சேவை சாதிக்கிறார் வீரராகவ பெருமாளாக. விஜயராகவன் அப்படியே திருப்புக்குழி வந்தீங்கன்னா அங்கேயும் அழகா சுவாமி சேவை சாதிக்கிறார். இப்படி ராகவஹானா யாரு? ஸ்ரீராமஹா. வனேன அரண்யேன, வனம் அரண்யம், கத்வா ஒரு வனம், அடுத்த வனம், இப்படி போயிட்டே இருக்கார். அது மட்டும் இல்ல பகூதகாக நம கபீராக, அந்த நதி கங்கை கரை நதிஹி சரிதா. நதினா எப்படி இருக்கணும் தெரியுமா? அதிகமான ஜலம் போகணும், அதுக்கு பேர் தான் நதின்னு பேர். அந்த நதிஹி சரிதா தீர்த்வா உத்தீரிய கடந்து பரத்வாஜஸ்ய நாம பரத்வாஜ நாம்னஹா ரிஷேஹே, பரத்வாஜர் என்ற பெயருடைய முனிவருடைய என்ன பண்ற? சாசனாத் ஆக்ஞையா, அவருடைய கட்டளை கிணங்க சித்திரக்கூட்டம் நாம சித்திரக்கூட்ட நாமானம் பர்வதம், அது ஒரு மலைப்பகுதி, அந்த இடத்தை அனுப்பிராப்பிய நாம சங்கம்ய அடைந்து வனே அரண்யே ரம்யம் நம மனோகரம், அப்படியே அந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரம்யமா இருக்கு, பச்சை பசேல்னு இருக்கு, நிறைய நதிகள், நிறைய மலைகள், நிறைய பறவைகள், அப்படி இருக்கு பார்க்கறதுக்கு ரம்யம். நாம மனோகரம் மனதிற்கு இனிமை அணிக்கூடிய நாம ஆவசதம், அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, அதை ஏகிருத்வா நிர்மாய, இதெல்லாம் மேலே வரப்போறது இல்லையா? மேற்கொண்ட விஷயங்களா அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல வரப்போறது. அப்பேற்பட்ட இடத்துல ராமர் என்ன பண்ண? சுகம் ஞவசது, சுகமாக வசித்தார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது. இனி வரக்கூடிய ஸ்லோகங்களை அதெல்லாம் நம்ம பார்க்க போகுது. ஸோ இன்றைய தினம் நம்ம பார்த்த ஸ்லோகம் என்னன்னா, சிருங்கிபேர புரேசூதம் கங்காகூலே விசர்ஜயது குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம் குகேன சகிதோ ராமஹ லக்ஷ்மணேன ச சீதையா தேவனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாஹ அப்படிங்கிறதாக 2 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். நாளைய தினம் 2 ஸ்லோகங்கள், ஸ்லோகம் நம்பர் 31 அண்டு 32ன்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களோட நாளைய தினத்தை நாம பார்க்கலாம். தாசம் தன்யவாதः. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்ஜயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசம்.